வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 11th 12th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எலிஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எலிஷன் கேம்ப் வந்து கிடையாது. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எலிஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் விட்டுருப்பாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் வந்து நடந்துச்சு. நேற்று நடந்த வேல்யூஷனில் இப்போ 12th பேப்பர் எலிஷன் கேம்ப் தான் போயிட்டுருக்கு. இப்போ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருப்பாங்களே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 11th அரியர் வந்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கான பேப்பர் வேல்யூஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் டே வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அதில் வேல்யூஷன் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிஎஸ்ஓட வேல்யூஷன் வந்து இருக்கும். ஸோ அவங்க வேல்யூஷன் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து வேல்யூஷன் பண்ண வேணாம். அதாவது அரியர் ஸ்டூடெண்ட்ஸு +2 வந்து பப்ளிக் எக்ஸாம் இப்போ எழுதியிருப்பாங்க. அவங்க +1 படிக்கும்போது அரியர் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ண வேணாம், ஓரளவுக்கு லிபரல் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுற அளவுக்கு எழுதியிருந்தால் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று நடந்த வேல்யூஷன் +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த அரியர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஓ வந்து திருத்தியிருக்காங்க. ஓரளவுக்கு எழுத ட்ரை பண்ணாத மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் +2 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் +1 ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டில் நீங்கள் ஃபெயிலாக இருந்தாலும் கண்டிப்பாக ஓரளவுக்கு எழுதி 1 மார்க்கில் எழுதி அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் +2 வந்து பாஸ் ஆகிட்டு +1 அரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து சேர முடியாது. ஸோ அதனால் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதியிருக்காங்க. ஸோ +1 அரியர் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்க்குறாங்க. ஏயோட வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்களுக்குமே வந்து மீட்டிங் போட்டு அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கான பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எலிஷன் கேம்ப் ஷெட்யூல் பொறுத்த வரைக்கும் ரெகுலர் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4ஆம் தேதி வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஏயோட வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8வது நாளாக போயிட்டுருக்கு. இந்த 8வது நாள் வேல்யூஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு பயாலஜி பாட்னி ஜுவாலஜி எல்லா வேல்யூஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாவட்டத்தில் பேப்பர் எலிஷன் கேம்ப் வந்து ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்ஸ் பேப்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பிஸ்னஸ் மேக்ஸு ஸ்டாட்டு அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லு. ஸோ இந்த மாதிரி பேப்பர் வேல்யூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. நேற்று நடந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் 8வது நாள் பொறுத்த வரைக்கும் இந்த சென்டம் மார்க்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிஸ்னஸ் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு ஜுவாலஜி எக்கனாமிக்ஸ்லையுமே சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. காமர்ஸில் சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக டிஸ்ட்ரிக்டில் வந்து அதிகமாக காமர்ஸில் வந்திருக்கு. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ்லேயும் ஓவராலாக அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் வந்திருக்கு. இதில் மெயினாக எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எழுதி 1 மார்க்லாம் அட்டன் பண்ணியிருந்தா எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து பேப்பர் எலிஷன் போல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இயர் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேப்பர் எலிஷன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஓ மீட்டிங் வந்து போட்டாங்க. 5ஆம் தேதி மீட்டிங் போட்டாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் பேப்பர் எலிஷன் கேம்ப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கான வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இப்போ அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த 8 நாள் பேப்பர் எலிஷன் கேம்பில் சென்டம் மார்க் வந்து சப்ஜெக்ட் வைஸாக எவ்வளோ வந்திருக்கு, ஃபெயிலியர்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பாஸ் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுலேயுமே இன்னொரு விஷயம் கேட்டிருக்காங்க. இப்போ 4 சப்ஜெக்ட்டு 5 சப்ஜெக்ட்டு 6 சப்ஜெக்ட்டு சரிங்களா. இப்போ 4 சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆனவங்க எத்தனை பேர், 5 சப்ஜெக்டில் பாஸ் ஆனவங்க எத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது மார்க் போட்டு பாஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா இப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி தான் ஒவ்வொரு வருஷமுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்டேட்டஸு. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஓவராலாக கேட்டிருக்காங்க பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, ஃபெயிலியர்ஸ் எவ்வளோ, சென்டம் மார்க் எவ்வளோ வந்திருக்கு. இதிலே சென்டம் மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கெமிஸ்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 69 வாங்குறாங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸில் 69 வாங்குறாங்க. 1 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா தப்பு தான். மற்ற ஏதாவது 2 மார்க் 3 மார்க்கில் இந்த மாதிரி 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் இல்லைனாலும் ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஇ வந்து பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க. பேப்பர் வேல்யூஷன் பண்ணி இப்போ 1 மார்க்கு 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபெயில் ஆகிட்டாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு. இப்போ 15 எடுத்தால் பாஸு, 12 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இன்னும் 3 மார்க் வரலனா 1 மார்க்கில் மார்க் வரலனா கூட
ஏஇ வேல்யூஷன் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஓ வாங்கி பார்க்குறாங்க. வாங்கி பார்த்து ஸோ இங்கே 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்லாம் எழுதியிருக்காங்களா, இதெல்லாம் அதுக்கு ரிலேட்டடாக தானே இருக்குது. எல்லாத்துக்கும் அரை மார்க் போட்டு 15 மார்க் போட்டு பாஸ் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி மார்க் அதிகமாக போட்டாலும் ஏன் வந்து இதுக்கு மார்க் வந்து அதிகமாக போட்டிருக்கீங்க, கொஞ்சம் குறைச்சி போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். இந்த வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரிக்கு, டாப்பருக்கு ஒரு மாதிரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல கற்கும் மாணவர்கள் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ஒரு மாதிரி, அந்த மாதிரி தான் வந்து வேல்யூஷன் எல்லாமே வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இதான் ஸ்டேட்டஸு. அதே மாதிரி எல்லாமே +1 வேல்யூஷன் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ +1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெகுலர் கேண்டிடேட்டுக்கு வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19 ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு 19 ஸ்டார்ட் ஆகி அதாவது 21 30 வரைக்கும் நடக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா +1 ரெகுலர். ஸோ இப்போ நீங்கள் +1 பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு உங்களுக்கு 12th கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கான வேல்யூஷன் 19 தான் ஸ்டார்ட் ஆகும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அதாவது +2 ஸ்டூடெண்ட் வந்து +1ல் அரியர் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான வேல்யூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 11 ஃப்ரைடேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு தனியாக செப்பரேட்டாக வந்து சிஇ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க +1 அரியருக்கு. அதே மாதிரி 12 ஸோ நேற்றைய தினம் பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇயோட வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு +2ல் அரியர் வச்ச ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது +2 ஸ்டூடெண்ட்ஸ் +1ல் அரியர் வச்சுருப்பாங்க. 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஏதாவது 2-3 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12 நேற்றைய தினம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. 17 வரைக்கும் பேப்பர் வேல்யூஷன் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்றைய தினமே நான் ஃபிசிக்ஸு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கீ ஆன்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணேன். ஏன்னா அங்கே வேல்யூஷன் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீ ஆன்சர் எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நேற்று நடந்த ஏஇயோடைய வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் +2 பப்ளிக் எக்ஸாமில் இருக்கக்கூடிய +1 அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு ஃபேவராக தான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் நடந்துட்டுருக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணல. ஏன்னா வந்து அவன் +2 பாஸ் பண்ணிட்டா +1ல் ஃபெயில்னாலும் ஃபெயில் தான். அதனால் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து பிடிச்சி மார்க் போட தான் பார்க்குறாங்க. ஏன்னா +2ல் வந்து ஃபுல்லாக பாஸ் ஆகிட்டு +1ல் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் அரியர் இருந்துச்சுன்னா மறுபடியும் +1 வந்து படிக்கணும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இந்த காலேஜ் போகிற டைமே வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதெல்லாம் மனதில் கொண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த 8 நாள் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் இதான் வந்து நடந்திருக்கு. இப்போ +2ல் +1 ஸ்டூடெண்ட்ஸ் அரியர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் நேற்றே ஆரம்பிச்சிட்டாங்க 12 இன்றைக்கி வந்து வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, +1 அரியருக்கு இல்லை. ஏன்னா வந்து சண்டே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும். ஸோ மண்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. செவ்வாய்க்கிழமை ஆஸ் யூஷுவல் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா. ஸோ இதான் வந்து பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் அப்டேட்டு. ஸோ அடுத்தடுத்து நான் அரியர் கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி நான் தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாங்குவேஜ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் சென்டம் வாங்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ்லையுமே வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இது வரைக்கும் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து நடந்துச்சு. அதுக்கான மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. சப்ஜெக்ட் வைஸாக வந்து இப்போ ஆர்ட்ஸுக்கு தனியாக, பியூர் சயின்ஸுக்கு தனியாக, ஆர்ட்ஸுக்குலாம் இன்னமும் வேல்யூஷன் கேம்ப் வந்து நடந்துட்டுருக்கு. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில பாடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் கேம்ப் வந்து நடந்துச்சு. இன்னும் ஆர்ட்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. ஆர்ட்ஸில் இந்த டைம் நிறைய சென்டம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ். ஸோ இதான் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் லேட்டஸ்ட் அப்டேட்டு. ஸோ வீடியோ அனுப்பிட்டு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ.